மற்றும் ஒரு அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது. தஞ்சை கும்பகோணத்தில் பெய்து வரும் மழை காரணமாக நெற்பயிர்கள் மழைநீர் மூழ்கி சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தஞ்சை மற்றும் கும்பகோணம் பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக வயல்வெளிகளில் நடவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயிர்கள் முழுவதுமாக மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்பொழுது மழைநீர் மூழ்கி இருப்பதால் முழுவதுமாக இழப்பு ஏற்பட்டு பயிர் அழியும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் வேண்டும் என்றும் விவசாயிகள் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விளைநிலங்களிலிருந்து மழைநீரை வெளியேற்ற முறையான வடிகால் வசதிகள் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முகமது அன்சாரி. அன்சாரி, தற்பொழுது தஞ்சை மற்றும் கும்பகோணம் பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் கூடுதலாக பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்து நடவு செய்திருந்த நிலையில் தற்பொழுது பெய்த மழையினால் வடிகால் வசதி இல்லாததால் முழுவதுமாக மூழ்கி கிடப்பதாக அங்கே தகவல் வெளியாகி இருக்கிறது. மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்களை மீட்பதற்கு காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விளைநிலங்களிலிருந்து தற்பொழுது அந்த தண்ணீரை அகற்றுவதற்கான வடிய வைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழைநீரானது தொடர்ந்து அவ்விடத்திலே நிலை கொண்டிருந்தால் தற்பொழுது நடவு செய்த பயிர்கள் அனைத்தும் அழுகிவிடும் என்கிற அச்சமும் விவசாயிகள் மத்தியிலே எழுந்திருப்பதால் அந்த தண்ணீரை வடிய வைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முகமது அன்சாரி. அன்சாரி, மழைநீரில் மூழ்கியதால் பயிர்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். கும்பகோணம் அருகே நத்தம், கருப்பூர், மஞ்சப்பாடி, அசூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக விவசாயிகள் சம்பா தளடி நெற்பயிர்களை நடவு செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சுமார் 500 ஏக்கரில் விவசாயிகள் இப்பணியை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கும்பகோணம் மற்றும் சுற்றுவர வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் விடிய கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் தற்போது நடவு பணி தொடங்கியிருக்கும் வேளையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக நத்தம், கருப்பூர் ஆகிய பகுதிகளில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி தற்போது அழுகும் நிலையில் உள்ளது. ஏக்கருக்கு சுமார் 20,000 வரை செலவு செய்து உள்ள நிலையில் தற்போது விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளனர். மேலும் விளைநிலங்களில் இருந்து நீர் வெளியேற்ற வடிகால் வசதி இல்லாததால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்து உள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகமது அன்சாரி.